பாரு, நல்லா வெட்டி வச்ச ஆப்பிள் மாதிரி. கண்ணை பாரு, ஒட்டி வச்ச திராட்சை மாதிரி. மாமா, என்ன முறைச்சு பார்க்காதடா, நான் பாவம் தானே. கொஞ்சம் அன்பா பாரு. ஐயோ, நீ இப்படி சிரிக்கும் போது எவ்வளவு அழகா இருக்க. அதை விட்டுட்டு எப்ப பாரு முறைச்சுக்கிட்டு. என் சின்ன மாமா. மாமா, சாரி சாரி. இப்போ ஓகேவா? மாமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உன்னை முதலா பார்த்ததுல இருந்து இப்போ வரைக்கும் உன் மேல இருக்கிற காதல் அதிகமாயிட்டே தான் போகுது. ஆனா உனக்கு தான் என்ன பிடிக்கவே இல்லை. வர்ற கோவத்துக்கு உன் கண்ணத்தை புடிச்சு கடிச்சு வைக்கணும் போல இருக்கு. ஆனா என் செல்லத்துக்கு வலிக்குமேன்னு அமைதியா இருக்கேன். சிரிக்காத மாமா. பின்ன என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 100 தடவை உன் போட்டோவை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா இப்போ நீ என் பக்கத்திலேயே இருந்தாலும் உன்னை நேருக்கு நேரா பார்க்க கூட முடியல. ஒருவேளை பார்த்தாலும் நீ கோவப்படுற. நீ தூங்கும்போது உன் முகத்தை எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பேன் தெரியுமா? நிஜமாவா? ஆமா. என்னால நீ இப்போ தூங்கும்போதுதான் சைட் அடிக்கவே முடியுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு ஆசையோட உன்னை கல்யாணம் பண்ண தெரியுமா? ஆனா எதுவுமே நடக்கல. ஏய், என்ன சைடு வாங்கி நிக்கிற? என்ன மாமா, இவ்ளோ நேரம் என் ஆசைய சொல்லியும் இப்படி கேக்குற? இந்த கண்ணு காதலோட பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நீதான் எப்பவும் முறைச்சுக்கிட்டே இருக்க. ஏய், என்ன மாமா, கற்பனையில கூட நீ இப்படி கத்துவியா? கற்பனை இல்லையா? ஏய் இடியட், நான் நிஜமா தான் நிக்கிறேன். ஐயோ ஐயோ, இவளுக்கு என்ன ஆச்சு? ஐயே. எஸ், சொல்லுங்க. ஹாய், திஸ் இஸ் வருண். டிசைனிங்காக ப்ரொஃபைல் அனுப்பியிருந்தீங்களா? யா சார். இப்பதான் உங்க ப்ரொஃபைலை பார்த்தேன். உங்க டிசைன்ஸ் எல்லாமே வெரி இம்ப்ரெசிவ். தேங்க்யூ சார். உங்க டிசைன்ஸ் எல்லாமே கிரியேட்டிவா நான் என்னென்ன எதிர்பார்த்தனோ அப்படியே இருக்குங்க. இதெல்லாம் நீங்க தான் கிரியேட் பண்ணதா? என்ன சார், இவ்ளோ நேரம் புகழ்ந்துட்டு இப்போ நான் கிரியேட் பண்ணனான்னு கேக்குறீங்க? சாரி, எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி ஜாப் கிடைக்கணும்னு ஃபேக்கா காசு கொடுத்து கிரியேட் பண்றவங்களும் இருக்காங்க. அதுக்காக கேட்டேன். பட் ஐ பிலீவ் யூ. தேங்க்யூ சார். தென் வாட்ஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஒரு நிமிஷம் மச்சி, ஒரு ஹாப்பி நியூஸ்டா. நான் டிசைனர் வேலைக்கு ஆள் தேடிட்டு இருந்தேன்ல, ஒரு சூப்பர் பொண்ணு கிடைச்சிருக்காடா. ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட். டிசைன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. கேட்கிற கேள்விக்கெல்லாம் எவ்வளவு பிரில்லியண்டா பதில் சொல்றா தெரியுமா? எங்க 2 பேரோட கிரியேட்டிவ் ஐடியாவும் அப்படியே சிங்க் ஆகுதுடா. இப்பதான்டா எனக்கு புது நம்பிக்கை வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல நான் சக்சஸ் பண்ணிடுவேன். அவள மாதிரி ஒரு 2 பேர் கிடைச்சா போதும். 1 இயர்ல என் growth எங்கேயோ போயிடும். அப்படி ஒரு டேலண்ட்ரா, சான்ஸே இல்ல தெரியுமா? வெனிலா, நான் சொன்ன மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் அத்தை. ஆனா இதெல்லாம் சரியா வருமானு தெரியல. அதெல்லாம் சரியா வரும். எங்க நீ பண்ண டிசைனை காட்டு. சூப்பர் வெண்ணிலா, நான் சொன்ன மாதிரியே அருமையா பண்ணிட்ட. இது போதும்,
வருணை இம்ப்ரெஸ் பண்ண. ம் ஆ இப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணு. ரியாங்கிற பேர்ல ஒரு ஃபேக் ப்ரொஃபைல ரெடி பண்ணல, அதுல இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி ப்ரொஃபைல வருணுக்கு சென்ட் பண்ணு. அத்தை, இதெல்லாம் வேணுமா? அவருக்கு தெரிஞ்சா கோவப்படுவாரே. அதெல்லாம் ஒன்னும் கோவப்பட மாட்டான். உன் கூட நான் இருக்கேன். தைரியமா சென்ட் பண்ணு. எனக்கு என்னமோ தப்பு பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இங்க பாரு வெண்ணிலா, ஒரு நல்லது நடக்கிறதுக்காக தப்பு பண்ணா அது தப்பே இல்ல. நாம வருணை ஏமாத்தல, அவனுக்கு உண்மைய புரிய வைக்க முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். நீ நம்பிக்கையோட பண்ணு. அதுக்காக இல்ல அத்தை, அவரு பல ஆசையோட இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாரு. அதுல நாம ஒரு ஃபேக்கா உள்ள போகணுமானுதான். வெண்ணிலா, நீ வருணோட லைஃபுக்கு மட்டும் இல்ல, அவனோட பிசினஸுக்கும் நீதான் பெஸ்ட் பார்ட்னர். நீ அவன் கூட இருந்தா கண்டிப்பா வருண் சக்சஸ் ஆவான். அதுவும் இல்லாம அவன் எதிர்பார்க்கிற அத்தனை தகுதியும் உன்கிட்ட இருக்கு. அப்புறம் ஏன் நீ தயங்குற? தைரியமா சென்ட் பண்ணு, சரியா? சரிங்க அத்தை. ஹலோ பிரியா. எஸ், சொல்லுங்க. இவ்வளோ திறமையை வச்சுட்டு இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இன்னையில இருந்து நீங்க நம்ம கம்பெனி டிசைனர். பிரியா, ஆர் யூ மேரிட்? இல்ல, நான் நோ சார், ஐ எம் அன்மேரிட். ஓகேங்க, பாய். அத்தை, எனக்கு நிஜமாவே ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அவர்கிட்ட பேசின ரியா நான் தானே தெரிஞ்சா அவ்வளவுதான், என் நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதெல்லாம் ஒண்ணும் மாட்டிக்க மாட்டேன் வெண்ணிலா. அப்படியே ஒரு நாள் வருணுக்கு நீ யாருங்கிறது தெரிஞ்சாலும் அந்த சமயத்துல உன்னை பெருமையா பார்த்து அவன் மதிக்க ஆரம்பிச்சிடுவான். உன் மேல கோவப்பட மாட்டான். நிஜமாவா சொல்றீங்க அத்தை? ஆமாமா, வருணுக்கு உன் திறமைய பார்த்து உன் மேல ஒரு ரெஸ்பெக்ட் தான் வரும், கோவம் வராது. நீ தைரியமா இந்த கேமை விளையாடு, உனக்கு துணையா நான் இருக்கேன்.